உங்கள் அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் விசில் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவி தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆனாலுமே இப்போ பிரைமில் ஓடிடியில் தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து கார்த்தின் ஹாதி. இவர் ஏற்கனவே வந்து நன் அப்படின்ற ஒரு ஹாரர் மிஸ்ட்ரியான படத்தை வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த படத்தையுமே இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்னன்னா, ஒரு அரிய வகையான ஒரு விசில் இருக்கும். அந்த விசிலை வந்து யார் ஊதுறாங்களோ, அந்த விசில் சத்தத்தை யார் கேட்குறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய ஒன்லைன். இது வந்து ஸ்க்ரீன் பிளேவா பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் வந்து அவர் வந்து மேட்ச் வின் பண்ணிடுவாரு. வின் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து ஒரு எரிஞ்ச மனுஷன் வந்து இவரை வந்து பயமுத்துவான். ஸோ வந்து இவர் வந்து என்ன செய்வார், ஓடி ஒளிஞ்சு அவர் லாக்கர்ல போவார். லாக்கர்ல போய் டக்குன்னு எடுத்து ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கும். அந்த ஸ்கெலிட்டன் எடுத்து இந்த நான் உடச்சிடுவாரு. அதுக்குள்ள வந்து அவங்க டீம் பிளேயர்ஸ்லாம் வந்துருவாங்க. வந்தாலுமே இவர் வந்து ஓகே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பதட்டோட என்ன செய்வாருன்னா ஷவர் பண்ண போவாரு. ஷவர் பண்ண போனா அந்த எரிஞ்ச மனுஷன் வந்து இவரை கொன்றுவான். ஸோ வந்து இதுதான் வந்து இந்த படத்தினுடைய ஒரு ஆஃப் ஓப்பனிங் தான். இதுக்கப்புறமேட்டு இவர் யூஸ் பண்ணார்ல அந்த லாக்கர் வந்து இன்னொரு ஒரு கேர்ள், ஒரு ஸ்டூடெண்ட், அவங்கள்ட்ட அந்த லாக்கர் போகும். அந்த லாக்கருக்குள்ள வந்து இதே மாதிரி ஒரு விசில் இருக்கும். ஸோ அந்த விசில் வந்து அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பார்ட்டியில வந்து இவங்க ஊத மாட்டாங்க, அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஊதிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரா வந்து மர்மமான முறையில சாக போவாங்க. அதாவது எப்படின்னா வந்து இப்ப வந்து சாகுறதுனா சும்மா சாதாரணமா சாகுறதுலாம் இல்லை. இப்ப எனக்கு வந்து நான் வந்து ஒரு 70 வயசுல ஒரு ட்ரெயின்ல அடிபட்டு சாகுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னுடைய உருவம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து அதே ட்ரெயின்ல அடிபட்ட மாதிரியே என்னுடைய உருவங்கள்லாம் மாறி நான் செத்து போவேன். ஸோ வந்து ரொம்ப ஒரு கொடூரமான விஷயம்தான். ஸோ இவங்க சாவுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற விஷயம் தான். இதுக்கு ஒரு சொல்யூஷனும் வச்சிருப்பாங்க. ஆனா வந்து அந்த சொல்யூஷனை பயன்படுத்துறதையுமே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. ஒவ்வொருத்தரா சாகுறாங்க, அதுல இருந்து எத்தனை பேர் தப்பிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. கிளைமேக்ஸ்லாம் வந்து அப்படியே ரொம்ப, அதாவது நம்ம ஏற்கனவே கெஸ் பண்ண கிளைமாக்ஸா இருந்தாலுமே அந்த சீன்ல சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்கும். அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. லாஸ்ட் வந்து எண்டு கார்டு போட்டுருவாங்க. போட்டாலுமே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அந்த பார்ட் 2க்கு வந்து ஒரு லீட் கொடுப்பாங்க. அந்த பார்ட் 2 லீட்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. விசிலுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அந்த பேக் ஸ்டோரியை வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம வந்து தமிழ் டப்பும் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு கேர் எடுத்து பண்ணியிருக்கலாம். ஓகே ரகம் தான், ரொம்ப கேவலமும் சொல்ல முடியாது, ஓகேயான ஒரு ரகம் தான். ஒரு சின்ன பையனுக்குலாம் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டே வந்து வாய்ஸை மாற்றி பேசியிருக்காரு. அதெல்லாம் செம காமெடியா இருக்கு. ஸோ இருந்தாலுமே வந்து இதனால ஒரு வாட்சபிள் மூவி தான். ஒரு ஹாரர், ஒரு த்ரில்லர் ரசிக்கிற ரசிகர்களுக்கு வந்து இதனால ஒரு ஒர்த்தான மூவியே நம்ம சொல்லலாம். ஸோ வந்து இது வந்து ஒரு மணி நேரம் 40 நிமிஷம் இந்த படம் ஓடுது. நீங்க தாராளமா பார்க்கலாம் இந்த படத்தை. ஆனா வந்து 18+ தான். ஸோ அதை மனசுல வச்சுட்டு ஃபேமிலியா இல்லாம நீங்க தனியா வந்து இந்த ஹாரர் மூவியை நீங்க பார்க்கலாம். எங்களுடைய சேனலுக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம எங்க சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களை மறுபடியும் ஒரு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் அண்ட் ஜெய் ஹிந்த்.